சுவிசேஷ புஸ்தகத்தை எல்லாரும் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 11ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். 11ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11வது வசனங்கள் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்து வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமயமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அவை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய், எல்லாம் வாசிங்க, தகவலில் வாசிங்க. அவர்கள் போய் அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார். இயேசு கற்பித்தபடியே அவர்கள் உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களையும் வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளையும் தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற சோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தர் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எல்லாரும் சத்தம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது பணிவோடு கூட பெத்தானியாவுக்கு போனார். நாமே நல்லா கவனிங்க. இந்த 11ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். இது ஒரு முக்கிய நிறைந்த இது நாள். இன்னைக்கு என்னது? குருத்தோலை ஆயிரங்கள் சொல்வார்கள். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி போன நாள். இது முக்கியமான நாள். இதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப இந்த 11ஆம் அதிகாரத்தை நாம இன்றைக்கு தியானிப்போம். இதுல முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், எங்கே இருந்து எங்க போகிற ஆண்டவர்? நல்லா கவனிங்க. எருசலேமில் சமயமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தானியா என்ன பண்ணா என்னும் ஊருக்கு போனார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த எருசலேமுக்கும் பெத்தானியா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 2 கிலோமீட்டர் வித்தியாசம் தானா? எவ்வளவுங்க? எருசலேமுக்கும் பெத்தானியா என்ற இடத்துக்கும் 2 கிலோமீட்டர் மட்டும்தான் தூரமா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு போகிறாரு. அப்ப அந்த 2 கிலோமீட்டருக்கு என்ன பண்றாரு? இடையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஏராளமான ஜனங்க என்ன பண்றாங்க? அவரை பின்பற்றி போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சம்பவம் தான் இந்த 11ஆம் அதிகாரத்தில் எழுதிருக்கு, மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதிருக்கு, லூக்காவிலே எழுதிருக்கு. 3 சுவிசேஷத்திலையும் இத பத்தி தெளிவா எழுதியிருக்கிறது. அப்போ இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே இதை நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் இது போன வருஷம் தியானித்ததானா அப்படின்னு கூடாது. இன்னைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை நம்ம கற்று தருவார்.
வார்த்தை ஒன்று இருப்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆமென். வாசிக்கலாம். இப்போ முதலாம் அதிகாரத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தை மட்டும் வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்லும் போது நீங்கள் வாசிக்கலாம். முதலாம் அதிகாரத்தையும், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து வந்தபோது சீசர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அவரை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவருடைய ஒரு கட்டளை. நல்லா கவனிங்க. கிராமத்துக்கு போங்க, அதுல அங்க என்ன பண்ணோம், ஒரு கழுதை குட்டியை என்ன பண்ணுவீங்க, கட்டியிருக்க காண்பீர்கள், அதை என்ன பண்ணுங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்க. யாராவது என்னதாவது சொன்னா அது யாருக்கு வேணும்னு சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. அப்பொழுது அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அனுப்பினாரு. அதே போல என்ன பண்ணாங்க, இவங்க போகிறாங்க. ஆமென். இப்போ நிறைய நேரங்களில இன்றைக்கு நல்லா கவனிங்க, அநேக மக்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு கட்டப்பட்ட நிலையில என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் இங்க நல்ல தெளிவாக அர்த்தமாக ஆண்டவர் சொல்றார். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்றாங்க, கட்டப்பட்ட நிலையில இருக்கிற இந்த காரியம் தான். நல்லா கவனிங்க, கழுதை குட்டி. கழுதை குட்டினா நீங்க வேற எது நினைச்சுக்கிட கூடாது. கழுதை குட்டினா கட்டப்பட்ட ஆத்துமாக்கள். ஆமே. இப்ப நீங்க கழுதைனா எல்லா நிறைய விஷயங்கள் கழுதையை பத்தி நம்ம தியானிக்கலாம். ஆனால் கழுதையை பத்தி ஒன்றை நாம புரிந்து கொள்ள வேண்டும், கட்டப்பட்ட கழுதை. ஆமே. அப்போ அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னிடத்தில் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் இதை தேவனுக்கு அவிழ்த்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னா, அநேக நேரங்களில் என்ன பண்றோம், தேவனுடைய நாமத்தினாலே அநேக நேரங்களில் இன்னைக்கு அநேக காரியங்களில ஜனங்கள் கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கட்டப்பட்ட எல்லா ஆத்துமாக்களையும் நாம் என்ன செய்யணும், நம்ம விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப வாசிங்களா, 6வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை என்ன செய்தாங்க, போக விட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இயேசு கற்பித்தபடியே, நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்தபடியே அவர்கள் சொன்னார்கள், அதை போக விட்டார்கள். அப்படின்னா அநேக நேரங்களிலே இன்றைக்கு கட்டப்பட்ட இந்த மனிதர்களுடைய கட்டை அவிழ்ப்பதற்கு நாம் எல்லாரும் உத்தரவாதம் பொறுப்புள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. ஆமை சொல்லுங்களேன். இல்லையா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம், 23வது வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 23வது வசனம். நீ கசப்பான பிச்சியிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். கண்ணா, எதுல கட்டப்பட்டிருக்கிறாங்களா? கவனிங்க. கசப்பான பிச்சியிலும் பாவ கட்டிலும் என்ன பண்றாங்க, நீ அகப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. நல்லா கவனிங்க. இந்த பாவ கட்டில இருந்து நீ கட்டப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். யார் சொல்றது? இது பவுல் சொல்றாரு. அது யாரு? அவன் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பேதுரு வந்து எல்லாரும் மேல என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு எல்லாரும் மேலே கை வைக்காரு. கை வைத்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க,
அபிஷேகத்துல நிறையிறாங்க. கவனிங்க, அந்த அபிஷேகம் சீமோன் என்ற ஒரு மனுஷன், சீமோன் என்ற மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான், ஒரு பெரிய பணக்காரன். கவனிங்க, அந்த சீமோனு கேட்கிறாரு, நான் யாரு மேல கைய வைக்கிறேனோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், அபிஷேகத்தை பெறணும், அதனால நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன்னு சொல்லி பேதர்கிட்ட கேட்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, பேதுரு ஞானஸ்தானம் எடுத்தவர் மேலாம் கை வைக்கிறா, எல்லாரும் அபிஷேகத்தை நிறையிறாங்க. அப்ப இந்த பேதுரு, சீமோன் ஒரு பணக்காரன், அவன் மந்திரவாதிகளை செயலடுத்தி விட்டு மந்திர கட்டுகளை இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவன் மந்திரத்தினாலே பிழைத்துக் கொண்டிருந்தவன். இப்போ ஆண்டவராகிய பவுல் சுவிசேஷம் சொல்லுவதை சீமோன் கேட்ட போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட உடனே இந்த சீமோன் ஞானஸ்தானம் எடுத்தாரு. இப்போ என்ன பண்றாரு, நான் யாரு மேல கை வைக்கணும் அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், அபிஷேகத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த சீமோன் கேட்கிறார். அப்படி கேட்கும் போதுதான் அந்த முன்னாடி உள்ள அதிகாரத்தை படிங்க, 8ஆம் அதிகாரம், இந்த முன்னாடி உள்ள அதிகாரத்தை படிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்க, ரொம்ப 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 நல்லா கவனிங்க. நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடினால். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பேதுரு, பணம் யார பார்த்து சொல்ற, சீமோனை பார்த்து சொல்றாரு. சீமா யாரு, மந்திரவாதிகளை உருவாக்கி அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, மந்திரத்தினால ஜனங்கள் கையில பணத்தை சம்பாதித்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா இப்போ ஆண்டவராய் இயேசு என்ன பண்ணா, நல்லா கவனிங்க, ஏற்றுக்கொண்டா. யாரு சுவிசேஷம் சொல்லும் போது இந்த சீமோன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இப்ப பேதுரு செய்த அற்புதத்தை யார் பார்க்குது, சீமோன் பார்க்கிறார். பார்த்த உடனே நான் யாரு மேல கைய வைக்கிறேனோ அவங்க என்னன்னு ஆவியானுடைய நிறைவை பெறணும் அப்படின்னு பணத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு, பணம் உன்னோடு கூட நாசமாய் போக்கடுவதாக. பணத்தை கொடுத்து தேவனுடைய கிருபைய, எத்தனை பேர் இருக்கிறீங்க, பணம் இருக்கலாம் வீட்டுல, பணத்தினால தேவனுடைய கிருபைய வாங்கவே முடியாது. தெளிவா சொல்றாரு பாருங்க, இல்லையா? அப்போ இது பணத்தினால் வருகிறது அல்ல. எல்லாம் கவனிங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க காட்டு பக்கத்துல, மாஸ்டர் மட்டும் காட்டு பக்கத்துல ஊழியம் செய்றாரு அப்படின்னு எத்தனையோ சபைகள் வந்தது, எல்லாம் போய் சிரித்து முடி போயிட்டாங்க. ஆனா அழைக்கப்பட்ட சபைகள்லாம் இருக்கு. நல்லா கவனிங்க, இது பணத்தினால் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. தேவனுடைய கிருபைய தேவன் கொடுக்கிறது. அதான் சொல்றாரு. இப்போ 23ஆம் வசனம் வாசிங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, 22, 23 வாசிங்க. உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்படலாம். அடுத்த வசனம், நீ கசப்பான பிச்சையிலும் அகப்பட்டிருக்கிறேன் என்று காண்கிறேன். அடுத்த வசனம் சொல்றது, அதற்கு சீமோன், சொன்ன காரியம் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க சொன்ன காரியம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ இது என்ன கட்டு அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு பாவ கட்டு.
நல்லா கவனிங்க. இன்னைக்கு இது மாதிரி அநேக மக்கள் இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த கழுத குட்டியை எனக்கென்று என்ன பண்ணுங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்படி என்றால் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட கசப்பான குச்சியிலும் பாவ கட்டிலே அகப்பட்டு இருக்கிறதை காண்கிறேன் என்றார். அப்போ இன்றைக்கு பாவ கட்டிலே அகப்பட்டு இருக்கிற ஜனங்களை இயேசு விடுவிக்கும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு அவர் பவனி போனார். அல்லேலூயா. என்ன கட்டளை? பாவ கட்டளை. இன்னைக்கு தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே இந்த 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது அற்புதமான காரியங்களை இந்த 11ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப இன்றைக்கு இந்த கழுதைக்குட்டியை ஏன் அவிழ்த்து கொண்டு வர சொன்னார்? இந்த கழுதைக்குட்டி எதற்காக? கழுதை என்றால் நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. கழுதை என்றால் ஆத்துமாக்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதான் சொன்னார், அந்த கழுதை குட்டியை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்ப இன்றைக்கு பாவ கட்டுல அநேக மக்கள் என்ன செய்றாங்க, கட்டப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவிழ்க்க வேண்டும், அந்த மக்களை விடுவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பெரிதான நோக்கமாக இருக்கிறது. பாருங்க, இப்ப 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரத்தோம் நாம் 13ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ பாருங்க, சாத்தான் 18 வருஷமா கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். ஆமை சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இது யாருங்க இவங்க? இது யாரு? யார்? ஆபிரகாமின் குமாரத்தி. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்தவள். ஆபிரகாம் வம்சத்துல வந்து இப்படி கட்டப்பட்டிருக்கலாமா? சொல்றாரு, இதோ சாத்தான் எத்தனை வருஷமா கட்டி வச்சிருக்கிறான்? 18 வருஷமா கட்டி வச்சிருக்கான். ஜெபம் பண்ண விடாம, கர்த்தரை தேட விடாம, ஜெபிக்க விடாம, ஆண்டவருடைய முகத்தை பார்க்காம, வெளிச்சத்தை பார்க்காம, இருளிலேயே என்ன பண்றான்? சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இவங்க யாருங்க? ஆபிரகாமின் குமாரத்தி இல்லையா? பைபிள் வச்சிருந்தவங்க, நல்ல செவிப்பு, நல்லா வந்து ஆண்டவரை தேடுவாங்க, ஆண்டவரோடு வாழ்வாங்க. ஆனால் சத்தியத்தை அறிக்காம கட்டப்பட்ட ஒரு நிலையில வாழ்வாங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். இந்த 18 வருஷமா இல்லையா கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தை அவிழ்க்க வேண்டாமா? இவங்க என்ன சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, எதை செஞ்சாலும் என்னைக்கு செய்யக்கூடாது? ஓய்வு நாள்ல செய்யக்கூடாது. யூதர்கள் அப்படித்தான். இன்னைக்கும் யூத மதத்திலிருந்து இயேசு வந்தாரு. இன்னைக்கும் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் உயிர்த்தெழுதலை இன்னைக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. மரணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கும் யூதர்கள் இயேசுவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். அதான் சொல்றாங்க, ஓய்வு நாளிலே நீ இப்படி செய்யக்கூடாது. 6 நாள் இருக்குது அல்லவா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, இது யாருங்க? ஆபிரகாமின் குமாரன். வாசிங்க இந்த வசனத்தை. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையோ என்றார். அப்படின்னா நல்லா கவனிங்க, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் 18 ஆண்டுகளாய் கட்டப்பட்டிருக்கிறார். அந்த கட்டில இருந்து அவளை என்ன செய்ய வேண்டும்? அவிழ்த்து விட வேண்டும். அதுக்கு தான் சொன்னார் ஆண்டவரு, எதிரா கிராமத்துக்கு போய் இருவழி சந்தில என்ன பண்ணுது? கட்டப்பட்டிருக்கிற கழுதை என்ன பண்ணுங்க? அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல பாவக்கட்டு. இது என்ன கட்டு? சாத்தானின் கட்டு. நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொன்ன? பாவக்கட்டு. இது என்ன கட்டு? சாத்தானின் கட்டு. சாத்தான் ரொம்ப பத்திரமா கட்டி வச்சிருப்பான் இல்லையா? பாரம்பரியத்துல கட்டி வைப்பான், சடங்கா சாத்திரத்துல கட்டி வைப்பான் இல்லையா?
சமுதாயத்துல கட்டி வைப்பான் இல்லையா, இவன் கோத்திரத்துல கட்டி வைப்பான். நான் என்ன கோத்திரம் தெரியுமா கட்டி வைப்பான். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் என்ன சாதின்னு தெரியுமா தலை விரிச்சு ஓடுது இல்லையா. பெண்ணு மாப்பிள்ளை கேட்க போங்களேன், உடனே கேட்பான் நீங்க என்ன ஜாதிக்கா, என்ன ஜாதி நிக்காதுக்கா, நீ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ஆமே. உடனே என்ன பண்ணுவான், ஜாதி கேட்ட உடனே பார்க்கலாம் சிஸ்டர் பார்க்கலாம், நல்லா கவனி. இப்படி கட்டு, இதெல்லாம் என்னன்னா கட்டு, நல்லா கவனிங்க, இதெல்லாம் கட்டு. இப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கிற மக்களை தேவன் விடுவிக்கும்படி ஆண்டவர் இணைசிதான் இன்னைக்கு பவனி வருகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 18 வருஷமா கட்டியிருக்கிற இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை கட்டமைப்பதற்கு ஆண்டவர் இவ புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இயேசுவை பார்க்கல, வெளிச்சத்தை பார்க்கல, ஆனால் ஆபிரகாம் குமாரத்தி தான் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையில இயேசு அவருடைய கட்டை அவிழ்க்கிறார். ஆமென். முதல்ல என்ன கட்டு, பாவக்கட்டு. இரண்டாவது என்ன கட்டு, சாத்தான். பாருங்க நல்லா கவனிங்க, பாவக்கட்டு வேற, ரெண்டு எல்லாம் கட்டு நல்லா கவனிங்க. எல்லா கட்டும் ஒரு கட்டு கிடையாது, பாவக்கட்டு வேற. பாவத்துலன்னா நல்லா கவனிங்க, இந்த பாவத்திலேயே கட்டி வச்சிருப்பான். ஆனா சாத்தாடி கட்டினா அவன் தந்திரமா பெலவினை கொடுத்து தேவனை பார்க்காதபடி, செபிக்காதபடி, துதிக்காதபடி. இது என்ன என்ன கட்டுன்னு தெரியுமா, நல்லா கவனிங்க. இது சாத்தான் கட்டி எல்லாத்தையும் கட்டி வச்சிருப்பான், விசுவாசியிலும் கட்டி வச்சிருப்பான். எதையுமே தெளிவா பார்க்காத, எதையுமே தெளிவா செய்யாத, உலகத்துல நானும் ஒரு மனுஷனை போல வாழ்ந்துட்டு போறேன், அவ்வளவுதான். இது என்னன்னு, இது சாத்தானுடைய கட்டு, தந்திரமான கட்டு. நல்லா கவனிங்க, முழுசு விடுதலையாக விட மாட்டான் இல்லையா. கரெக்டா வந்து அந்த அந்த மாதிரி என்ன பண்ணுவான், கட்டி வச்சிருப்பான். எல்லா நிலையிலையும் தேவன் என்ன விரும்புறாரோ அதை மட்டும் செய்யறதுக்கு சாத்தான் விட மாட்டான். இல்ல இந்த உலகம் என்ன சொல்றோம், சமுதாயம் என்ன சொல்றோம், உறவை என்ன சொல்றானோ, சொந்தக்காரன் என்ன சொல்றானோ, அதையெல்லாம் கொண்டு வந்து போட்டு இது மாதிரிதான் செய்யணும் அப்படின்னு. அது யாருடைய கட்டு, சாத்தானுடைய கட்டு. ஆனா தேவன் என்ன விரும்புறாரு, அவர் என்ன விரும்புறாரு, அதுல முற்றிலும் என்ன செய்யணும், கட்டவிழ்க்க வேண்டும் என்று விரும்புறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உன்னை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பாவ கட்டு, சாத்தானுடைய கட்டுல இருந்து இவர்களை என்ன செய்ய வேண்டும், அவிழ்த்து விட வேண்டும். கட்டப்பட்டிருக்கு. இது அவிழ்த்து விடுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதுதான் நல்லா கவனிங்க, சிலுவை மரணம். இவ பாருங்க, அந்த சிலுவை மரணம், இந்த பாடுகள் மரணம் எதுக்காக, இந்த ஊர்வலம் எதுக்காக, நல்லா கவனிங்க, இந்த பவனி எதற்காக, இயேசு கிறிஸ்து இந்த பவனி ஏன் போறாரு, இதுக்கடுத்து அவர் பாடுகளை சந்திக்கிறாரு, இதுக்கடுத்து அவர் ஊத்திரங்களை சந்திக்கிறாரு. அதுதான் இந்த காரியம். அதான் சொன்னாரு பேதுரு, ஆண்டவரே நீர் என்ன பண்ணக்கூடாது, நீர் என்ன பண்ணக்கூடாது, மரிக்க கூடாது. பேதுரு சொன்னாரா இல்லையா, நீர் என்ன ரகசியமா கொண்டு போயிட்டு பேதுரு சொன்னாரு, நீர் என்ன பண்ணக்கூடாது, மரிக்க கூடாது. நீ தேவகுமாரன், ஏன்னா கூடயே இருக்கிறாங்க, சாப்பாடு கிடைக்குது, துணி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, நீர் போயிட்டே நாங்க ஒண்ணுமே, அதனால நீர் மரிக்க கூடாது. மரணத்தை பேதுரு தடை பண்றான். ஆண்டவர் சொல்றார், அப்பாலே போ, இல்லையா, பூமியில கஷ்டமே படக்கூடாது, பூமியில கஷ்டமே வரக்கூடாது, பாடுகளே வரக்கூடாது, துன்பங்களே வரக்கூடாது, உத்தரமே வரக்கூடாது. அப்படின்னா எங்கதான் போயிருக்கணும், இதுவே நான் படக்கூடாது அப்படின்னா எங்கதான் போயிருக்கணும், கீழ்பக்கம் கல்லறையில.
பாடுகள் உண்டு. கிறிஸ்தவர்கள் ஒருவேளை ஆண்டவர் அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லல. இந்த உலகத்துல இருக்கிறது, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குது? இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குது? நோவு இருக்கு. 13ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, கடைசி வசனம். சாரி, 14 கடைசி வாசிங்க. 14 கடைசி. அவன் மாமிசம் அவனில் இருக்கும் அளவும். என்ன இருக்குங்க? நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமம். நோவு இருக்கு. தலைவலி போனா என்ன வரும்? இடுப்பு வலி போனா என்ன வரும்? இருமல் வரும். நல்லா கவனிங்க. இதே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இது ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அவன் சரீரம் அவனுக்குள் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? அதனாலதான் அடக்கம் பண்ணும்போது சொல்றோம், இவன் இந்த உலகத்துல பாடெல்லாம் முடிச்சுட்டான். முடிச்சுட்டு இப்ப அவன் புதிய ஆயுதம் பாருங்க. இப்ப அவன் சரீரத்துல ஒரு நோவு கிடையவே கிடையாது. இப்ப அவனோட ஆண்டோடு போயிடலாம். நல்லா கவனி. அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குதுங்க? சரீரத்துல ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படின்னா பார்த்து சுகமா இருக்க முடியாதா? நான் சொல்றேன், அது மத்தியில சுகமா இருக்கலாம். நாம சொல்லுங்க, அதன் மத்தியில நான் எப்படி இருப்பேன்? சுகமா இருப்பேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எனக்கு சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்ப. அப்படிதான் சொல்லுது. ஆனால் இந்த சுகமா இருப்பேன் என்று தேவன் சொன்னார். ஆனால் இது மத்தியில நான் சுகமா இருப்பேன். அப்படித்தான் நீங்க சொல்ல முடிய எல்லாம் பர்ஃபெக்ட்டா என் வாழ்க்கையில முடிஞ்சிச்சு, நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆனால் தேவன் உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. ஒண்ணு என்ன கட்டு? 2 சாத்தானின் கட்டு. சரியா? இந்த கட்டுல இருந்துதான் தேவன் என்ன பண்ணாரு? அவிழ்த்து கொண்டு வர. அதான் கழுதைக்குட்டி. கழுதைக்குட்டி நீங்க வேற தவறா நினைச்சுக்கூடாது. கழுதைக்குட்டி அதுதான். அப்போ இந்த மாதிரி கட்டப்பட்ட மக்களை நீங்கள் கட்ட அவிழ்க்க வேண்டும். அது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ 116ஆம் சங்கீதம் 3வது வசனம். 116ஆம் சங்கீதம் தெளிவா சொல்றார் பாருங்க. 3வது வசனம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கங்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும். இது என்ன கட்டுங்க? மரணக்கட்டு. நல்லா கவனிங்க. நிறைய மக்கள் மரணக்கட்டு அப்படி இருக்கிறாங்க. இதுல கட்டப்பட்ட மக்களை கட்டவிழ்க்க வேண்டும். அதான் மரணக்கட்டுகள். அப்போ இப்படிப்பட்ட கட்டுல இருக்கிற மக்களை அவிழ்த்து விடுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த ஊர்வலமாக பவனியாக தேவன் கழுதை மேல வந்தார். அந்த கழுதை எதை குறிக்கிறது? நம்மை குறிக்கிறது. இந்த கழுதை இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆங்காங்கு கழுதைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கழுதை குட்டியை நீங்கள் எனக்கென்று அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் இந்த 11ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இப்போ மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
அதுல 8வது வசனத்தையும் பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய வருகிறவர் தோத்தரிக்கப்பட்ட. இப்ப 6வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கற்பித்தபடியே உத்தரவு சொன்னார்கள். முதல்ல நல்லா கவனிங்க. இயேசு கற்பித்தபடி நல்லா கவனிங்க. வேற எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. முதல் பாயிண்ட் இவங்க போய் என்ன சொன்னாங்க? சீசருக்கு சொல்லி அனுப்பின சீசர் போய் என்ன சொன்னாங்க? இயேசு சொன்னபடியே சொன்னாங்க. இயேசு சொன்னபடியே, இயேசு கற்பித்தபடியே. அதனாலதான் கழுதைக்குட்டியை ஒண்ணும் சொல்லாம அவுத்து விட்டான். இயேசு கற்பித்தபடியே. சொல்லுங்க, இயேசு கற்பித்தபடியே. ஒண்ணு, ஆண்டவர் கற்பித்தபடியே சீசர்கிட்ட சொன்னாரு. அப்படியே போய் அவங்க சொன்னாங்க. அப்படியே அவங்க அவிழ்த்து அவங்க அவிழ்த்து கொண்டு போனாங்க. அப்ப ஒண்ணு, ஆண்டவர் கற்பித்தபடியே நாம் சொல்ல வேண்டும். பல விதத்துல மக்கள் பல விதத்துல இருப்பாங்க. யாரையும் பார்த்து அக்கா அழுத்தம் ஆக்கா அழுத்தம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆங்கிலத்தில் நல்லா கவனிச்சு பல காரியங்கள் இருப்பாங்க. மந்திரத்துல மாயத்துல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க கரெக்டா சொல்லணும். கற்பித்தபடியே. நான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கற்பித்தபடியே நம்ம சொன்னோம்னா அவிழ்த்து கொள்ளுவார். அவிழ்த்து கொள்ளுவோம். அப்ப நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, இயேசு கற்பித்தபடியே நாம் அல்லேலூயா. அநேக நேரங்களில் இப்படி கட்டுகள்ல இன்னைக்கு நாங்க கட்டப்பட்டு இருக்கிற இந்த கட்டுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவிழ்க்க வேண்டும். அவிழ்க்கும் போது தேவன் நிச்சயமாக அவர் கற்பித்தபடியே அவர் சொன்னபடியே நாம் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லும் போது தேவன் ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வருவார். யாரையும் பொறுத்து எல்லார் மேல இருக்கிற என் மேல மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகள் மேல இந்த பொறுப்பு இருக்குது. இந்த அநேக கட்டுகள் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமா இருந்து அவர்களை அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பவனியாக தேவன் வந்தார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ முதல் நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கற்பித்தபடியே. நாம எதுவும் நம்ம சொந்த பேச்செல்லாம் அங்க பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ ஆண்டவர் கற்பித்தபடியே அதை நாம் செய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை அவிழ்த்து விடுவாங்க. கர்த்தர் நல்லவர். 2வது வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே தோத்தரிக்கப்பட்டவர். இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுல ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாரு. முதல் சொன்ன இயேசு கற்பித்தபடியே அவங்க போய் என்ன பண்ணாங்க? அந்த கழுதை கட்டி இருக்கிற அதனாலதான் கழுதை என்ன பண்ணாங்க? அவிழ்த்து விட்டாங்க. இயேசு சொல்லாத எதையுமே என்ன பண்ணக்கூடாது?
வருகிறவர் சோத்தரிக்கப்பட்ட. ஏன் இப்படி சொல்றாங்க? ஓசன்னா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, ரவி ஆராதனை பண்ணும்போது சொன்னோம், ஓசன்னா என்றால் சொல்லுங்க, ஓசன்னா ரட்சிப்பின் தேவன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஓசனாவுடைய மீனிங் எனக்கு புரிஞ்சுக்கணும். இந்த ஓசனுடைய அர்த்தம், ஓசன்னா என்றால் கர்த்தாவே என்னை ரட்சியும். கர்த்தாவே என்னை. ஓசன்னா என்று சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா கர்த்தாவே என்னை ரட்சியும், கர்த்தாவே என்னை ரட்சியும், கர்த்தாவே என்னை ரட்சியும், கர்த்தாவே என்னை. அதுதான் பொருள். அந்த ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? எல்லா விதத்திலிருந்து நம்மளை பாது காத்து விலக்கி காக்கும். ஆமென். ஒரு முறை நான் வண்டியில போகும்போது சடனா ஒரு பெரிய வண்டி போயிட்டு, அதுல சடார்னு அந்த வண்டியில இருந்து நான் கொஞ்சம் தப்பிச்சு என்ன பண்ணேன், விலகி வந்தேன். இல்லாவிட்டால் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்குங்க? ஆக்சிடென்ட், கண்டிப்பா ஆயிருக்கும். என்ன ஆயிருக்குங்க? சொல்றோம் பார்த்தீங்களா? சில நேரங்களில் சொல்றோம் பார்த்தீங்களா? ஆதியில வந்து அப்படியே நான் பிடிச்சான்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் ரட்சிப்பு என்பது என்னது? தவறா புரிஞ்சுக்கிறத. எல்லாரும் வீட்டுல நல்லா தூங்குறாங்க, நல்லா கறிக்கடையில போய் கறி எடுத்து வராங்க, நான் மட்டும் காலையில கிளம்பி 8:30 மணிக்கு இங்க ஏன் வரணும்னு நினைக்க கூடாது. இந்த போல இல்லையா, பணத்துக்கு முன்னாடி இவன் வச்சிருக்கிறான், அவன் வச்சிருக்கிறான், இங்க வச்சிருக்கிறான், ஓடக்கூடாது. ரட்சிக்கிற ஆண்டவர். என்ன ஆண்டவர்? அப்போ இந்த ஓசன்னா என்ற பொருளுக்கு ஏன் அப்படின்னா, கர்த்தாவே என்னை ரட்சி, கர்த்தாவே என்னை ரட்சி. அப்ப என்னை ரட்சிக்கிற ஆண்டவர். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? ஆபத்துல இருந்து, விபத்துல இருந்து, மரணத்திலிருந்து என்னை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவர். அதுதான் ரட்சிப்பு. சொல்லுங்களேன். அதான் சொல்லுங்க. நாம என்ன சொல்றாங்க? வாசிக்கலாம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். எனக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார், என்னை பாதுகாக்க வந்திருக்கிறார், என்னை பராமரிக்க வந்திருக்கிறார், என்னை போஷிக்க வந்திருக்கிறார், எனக்கு சுதந்திரம் வந்திருக்கிறார். அதுதான் இந்த தேவன். அதனாலதான் ஓசன்னா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஓசன்னா. சொல்லுங்க ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னான்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்? சொல்லுங்க வாய்ப்பு. ஹல்லேலூயா. நான் சட்னி ஆயிரம் அப்படி நடக்கல. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? அப்ப நம்மை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அடுத்த வசனத்தை வாசிப்போம். மூன்றாவது. ஆ, ஆ. நல்லா கவனிங்க. உன்னதத்திலே ஓசன்னா ஆர்ப்பரித்தார்கள். எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து ஆ, ஆ, போனார். அமைச்சருங்க. எங்க இருந்து எங்க போறாரு? எங்க இருந்து எங்க போறாரு? சொல்லுங்க, எங்க இருந்து எங்க போறாரு? எருசலேமில இருந்து இங்க எத்தனை கிலோமீட்டர் தூரம்? 2 மைல் தான். 2 மைல் தான். எருசலேமுக்கும் பெத்தனியா கிராமத்துக்கு 2 மைல் தான். இந்த 2 மைல் தூரம் பவனி போறாரு. இப்ப 10ஆம் வசனத்தை வாசிங்க.
கர்த்தரின் நாமத்தினாலே நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மூன்றாவது ஆர்ப்பரிப்பு. அதான் கவனிங்க. முதல் சொன்ன என்ன சொன்ன? பாவக்கட்டு. நல்லா கவனிங்க. பாவக்கட்டு சாத்தானின் கட்டு. நல்லா கவனிங்க. பாவக்கட்டு சாத்தான். இரண்டாவது, நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர். விபத்திலிருந்து, ஆபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர். மூன்றாவது, என்ன செய்கிற தேவன்? நம்ம என்ன செய்யணுமா? தேவனை எப்படி பண்ணணும்? ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணுமா? முன்னடப்பாரோ பின்னடப்பாரோ. இயேசு கிறிஸ்து முன்னாடி போனா எல்லாரும் எப்படி போயிருப்பாங்க? இயேசு கிறிஸ்து முன்னாடி போனாரு, இவங்க எல்லாம் எப்படி போயிருப்பாங்க? அங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், இப்படி ஒருத்தர், அப்படியா போயிருப்பாங்க? எப்படி போயிருப்பாங்க? முன்னடப்பாரோ பின்னடப்பாரோ ஓசன்னா. அப்ப இயேசுவுக்கு என்ன பண்ணாங்க? இயேசுவுக்கு பின்னாடியே போனாங்க. முன்னடப்பாரோ பின்னடப்பாரோ. எப்படி போனாங்க? பின்னாடியே போனாங்க, வரிசையா போனாங்க. அங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண? அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். நம்ம முன்னடப்பாரோ பின்னடப்பாரோ. அப்ப இயேசு கிறிஸ்து போனாரு, இவங்க என்ன பண்ணாங்க? லயனா அப்படியே போயிருக்கிறாங்க. ஆமென். அங்க யாரும் வழியை ஒதுக்குறதுக்கும், யாரும் இந்த பக்கம் வான்னு சொல்றதுக்கும் கிடையாது. அதான் பாருங்க, இந்த பவனி போகிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனா போகும்போது தேவ பிள்ளைகளை எல்லா மக்களும் பாக்குறாங்க. ரொம்ப நீட்டா, ரொம்ப தெளிவா, ரொம்ப ஞானமா ரோட்ல போகணும். அந்த மாதிரி ரோட்டை அடைக்கூடாது. இதெல்லாம் போகிறது தப்பு கிடையாது. இதெல்லாம் போகணும் கண்டிப்பா. இயேசு கிறிஸ்து இதை விரும்புறாரு. ஆனா அதுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் சொன்னது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? முன்னடப்பாரோ அப்படின்னா என்னன்னா, முன்னாடி ஒரு லைன் 3 பேர் போனாங்கன்னா கரெக்டா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? 3 பேர் போய் இயேசு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. அப்பா எல்லாரும் முன்னாடி ஓசன்னா என்று அவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டே போனார்கள். அதுதான் என்னது? ஒழுக்கம். அதுதான் டிசிப்ளின். தேவன் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில டிசிப்ளினை எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேவனை போல ஒழுக்கம் உள்ளவர் இந்த உலகத்துல எவரும் கிடையாது. யாத்திரை வராம சொல்லுங்க. டிசிப்ளின் அவர்கிட்ட கத்துக்கணும். நீங்க எந்த காலேஜிலும் போய் கத்துக்க முடியாது இல்லையா? எந்த இடத்துலயும் போய் கத்துக்க முடியாது. டிசிப்ளின் அந்த வேதத்தை படிங்க, அழகா கத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஓசன்னா நடப்பாரோ பின்னடப்பாரோ. அப்படின்னா என்னன்னா, அவர் சொன்னதை விட்டு அவங்க வேற வெளியே வரவே கிடையாது. கரெக்டா என்ன பண்ணாங்க? ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, சத்தமெல்லாம் ஏன் ஜெபம் பண்றீங்க? மொல்லமா ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? மொல்லமா ஜெபம் பண்ணா கேட்பார் கண்டிப்பா. அது நமக்கு, நான் அதுக்கு எதிராக நிற்கிறேன். நம்ம சத்தமா ஜெபம் பண்ணான்னு பைபிள்ல இருக்குது. லூக்கா சுவிசேஷத்துல ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆ, 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 ஆ. கர்த்தருடைய நாமத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவர் பரலோகத்திலே. ஆ, எப்படி சத்தம் போட்டாங்களா? எப்படி சத்தம் போட்டாங்களா? நம்மளாம் என்ன பண்ணோம்? கொல்லமா ஜெபம். ஆனா தேவன் சொல்றாரு லூக்கா சுவிசேஷத்துல, அந்த சத்தம் எப்படி இருந்ததா? மிகுந்த சத்தம். அதான் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிறது எப்படி? சத்தம் இல்லாம ஆர்ப்பரிக்க முடியும்? அப்ப எப்படி சத்தம்
மிகுந்த சத்தமா என்ன பண்ணாங்க? தேவனை புகழ்ந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை மிகுந்த சத்தமாய் தேவனை புகழ வேண்டும். தாயின் கற்பத்திலே, தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவிலே உன்னை தாங்கினேன். ஆயுள் முழுவதும் நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதானேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இணைந்து தெரிந்ததையும் நான் காண. கர்த்தரை நீங்க நம்புனீங்கன்னா இன்னைக்கு நல்ல பலனா இருக்கிற வரைக்கும் உங்களை தாங்குவார்னு கிடையாது. அது இல்ல வயசான காலத்துல என்னை யார் தாங்குவார் அப்படின்னா யாரும் உங்களை தாங்க மாட்டாங்க. நான் சொல்ற ஆண்டவர் தாங்க. இல்ல தாங்குவா, இல்ல தாங்குவா, அவ தாங்குவா, இவர் தாங்குவான்னு சொன்னீங்கன்னா யாரும் உங்களை தாங்க மாட்டாங்க. யார் தாங்குவாங்க? எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை தாங்க. எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை நல்லா கன்ஃபார்மா இருக்கு. ஆமென். அவர் தாங்குவாங்க, கடைசி வரைக்கும் தாங்குவாங்க. அவர் சாதாரணவரா? அவரு நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் விட்டுட்டு ஓடுறாங்க அவன மாதிரியா நம்ம ஆண்டவர் கடைசி வரைக்கும் தாங்குவாங்க. எத்தனை ராஜ மனுஷன் மாதிரி கிடையாது. மனுஷன் முகத்தை பார்த்துதான் சொல்லுங்க. வசனம் தெரிஞ்ச உடனே தேவனோ கர்த்தரோ என் இருதயத்தை பார்த்து மயங்குறான் பத்தி அழக பாருங்க. அதனால அப்படியே மயங்கி விழுந்துறான் பாருங்க. என்ன சகனாது அப்படியே மயங்கி விழுந்துறான். அதுதான் உலகம். நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் கேட்க மாட்டான். நீங்க என்ன பேசுங்க அதெல்லாம் கேட்க மாட்டான். மயக்கிற உலகம். அதனாலதான் நல்லா கவனிக்க, சங்கீதத்துல சொல்லும் போது நான் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். ஏசாயா சொல்ற நாட்டில விசுவாசம் இல்ல, மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. எதுக்கு அவனை நம்புறீங்க? அவன் சொல்லுவான் ஏமாற்று பெரிய பலனா உனக்கு இருக்குமா 4 நாளே விட்டு போறீங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் யாரை ஆராதிக்கணும்? யாரை ஆராதிக்கணும்? 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். 11 மார்க் 11:10. கர்த்தர் நாமத்தில் வருகிறவர் பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பனா நல்லா கவனிங்க, இவர்கள் ஆர்ப்பரிக்கிற கூட்டம் எப்படின்னா சத்தமா தேவனை உயர்த்தினார்கள். ஆமா சொல்லுங்க. சத்தமாவும் ஜெபம் பண்ணலாம், அமைதியாவும். இங்க வந்து சத்தமா ஜெபம் பண்றவங்களை பார்த்து ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு என்ன பண்ணக்கூடாது? சில சூழ்நிலைகளை பார்த்து நீங்க செய்யலாம், அது தப்பு கிடையாது. எங்க பார்த்தாலும் ஓ என்று கத்துறத தேவன் விரும்புறதுல ஒரு ஞானத்தை தராது. எங்க எப்படி ஜெபம் பண்ணுமோ அதை கத்துக்கலாம், தப்பு இல்லை. உங்க வீட்டு அறையில நீங்க இல்லையா, உங்க வீடு சத்தமா ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. வெளியில போய் யாருக்காவது ஒரு ஜெபம் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல சத்தத்தை தூக்கி போடுறது நல்லது. ஆனா சத்தமா ஜெபம் பண்றது தவறு என்று யாரும் சொன்னால் நீங்க என்ன வசனத்தை எடுத்துக்காங்க? லூக்கா 19:38
அவர்தான் என்னை நடத்துகிறவர், அவர்தான் என்னை பாதுகாக்கிறவர், அவர்தான் என்னை பராமரிக்கிறவர், அவர்தான் என்னை போஷிக்கிறவர். இன்னும் திருமணமாகல, குடும்பத்துல இருக்கல, 8:30 மணிக்கு உனக்கு சர்ச்சுக்கு வர முடியல, நாளைக்கு ஒரு திருமணம் வந்து ஒரு பொண்டாட்டி வந்துட்டா நீ எப்படி சர்ச்சுக்கு வருவ? இதெல்லாம் சொன்னா பாவம் வந்து என்ன வந்துருது? நீ குடும்ப வாழ்க்கையை நீ தொடரல. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், குடும்ப வாழ்க்கை பண்ணா நீ எப்படி நீ 8:30 மணிக்கு நீ சர்ச்சுக்கு வர இருந்துச்சு? 25 வயசு, ரத்த ஓட்ட வயசு, 28 வயசு. எல்லாம் கவனிங்க. அப்புறம் ஒரு பிள்ளை வந்துடும், அப்புறம் அந்த பிள்ளைய சரி பண்ணணும், அந்த பிள்ளைய கலைக்கு குடிக்க வைக்கணும், அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு இட்லி கொடுக்கணும், அந்த பிள்ளைய கட்டி கூட்டு வரணும். அதுல ஒரு சாக்கு, என் பிள்ளை எதுவுமே சாப்பிடாது, வாலிப வயசுல நீ இந்த ரத்த சம்பந்தப்பட்ட ரத்த ஓட்டை இருக்கும்போது சரியான நேரத்துக்கு கர்த்தரை வந்து நீ ஆராதிக்க முடியலன்னா, நீ ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்ச உடனே எப்படி நீ கர்த்தரை சரியா தேடுவ? இல்லைன்னா ஆத்மல தூக்கம், ஓய்வா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுப்பா. உன்னை நம்பிலாம் நான் வாழ ராஜா, உன்னை நம்பி வாழ தம்பி, யாரை நம்பி வாழ தம்பி, அவரை நம்பி வாழ்ந்துருக்கு, அவரை நம்பி தான் வாழ்ந்துருக்கு, யாரையும் நம்பிலாம் கிடையாது. இதெல்லாம் சில நேரங்கள்ல ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இல்லையா, இன்னைக்கு கண்டிஷன் இல்லாத வாழ்க்கை, ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இதை நான் சொல்றேன்னா எனக்கு பாவம், இதெல்லாம் நான் சொல்றேன் பாவம். உங்களை நான் என்ன பண்றேன், நைஸ் பண்றேன், என்ன ஓட்டு நைஸ் பண்றேன். ஏன்? இல்லையா, கர்த்தர் நல்லவர். வயசானவங்க பரவாயில்ல, குடும்ப வாழ்க்கையில இருக்கிற இன்னும் கொஞ்சம் எத்தனையோ வேற சொல்ற பரவாயில்ல, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆண்டவருக்கு இருக்கும்போது ஆண்டவருடைய தேவ சமூகத்துல இதெல்லாம் நான் வந்ததுனால எனக்கு என்ன கிடைக்கும்? வந்து பாரு வாழ்க்கை கர்த்தர் எப்படி கர்த்தர் தேவ சமூகத்துல இருந்து பாரு, தேவனோடு வாழ்ந்து பாரு, அது ஒரு வாழ்க்கை எப்படி அமைந்து பாரு. அதுக்கப்புறம் சொல்லு, நான் போன எனக்கு என்ன கிடைச்சது? இல்ல, கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வாதம். அதனால 6 வரை தேவனை நினைக்க வேண்டும். நான் இது வந்து ஒருத்தருக்கு சொல்லல, எல்லாருக்கும் தான் சொல்றேன், எல்லாருக்கும் தான் சொல்றேன், ஒருத்தருக்கு மட்டும் சொல்லல. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்தினார். என்ன சொல்றோம்? உங்க வேலைக்கு கொடுத்துருந்தா நைட்டெல்லாம் நாங்க தொழில் பற்றி பேசலாம். ஆமா, உண்மைதான். இந்த உலகத்துல செஞ்சுதான் எல்லாரும் பண்ணாங்க இல்லையா? ஆனால் தான் தாண்டி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறதா தான் கிடைக்கும். கெட்டு போறது கிடையாது. கெட்டு போகத்தான் எனக்கு கூட முடியாது, உங்களுக்கு கூட முடியாது. நல்லா இருக்கணும். அதான் சொன்னார் கர்த்தர், இப்பொழுது இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு கூட என்ன பண்ணுவேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க நல்லா இருக்கணும், ஜெயமா வாழணும். இன்னும் அந்த இல்ல முடியல, நாகல, கஷ்டப்படுற, கண்ணீர் வடிக்கிற, முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்கிற பாஸ்டர், அதிகமா சம்பாதிக்கிற பாஸ்டர், நல்லா சுகமா இருக்கிற பாஸ்டர், இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பாஸ்டர், ஊழியத்தை இன்னும் தாங்குவோம் பாஸ்டர். சொல்லுவீங்களா? அப்படிதான் நீங்க வாங்க. ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் காரியத்தை சொல்லுங்க. முதல் காரியம், அவர் கற்பித்தபடியே சொல்லுங்க, அவர் கற்பித்தபடியே சொன்னார். அவர் சொன்னபடிதான் என்ன பண்ண போயிட்டு செய்யுங்க. இரண்டாவது சொல்லுங்க, இரண்டாவது அது இருக்குது இல்ல, பாவ கட்டல, சாத்தான் கட்டல,
கர்த்தாவே என்னை அது எனக்கு ஓசனா என்று சொல்லி என்ன பண்ணாங்க? தாவீதின் குமாரனே ஓசனா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொன்ன மகிமை உண்டாகும். ஓசனா என்று சொன்னார். ரட்சியும் ஆண்டவரே சொன்னார். மூணாவது ஆர்ப்பரித்தார். எப்படி சத்தம் ஆர்ப்பரித்தாங்க? இதெல்லாம் நீங்க தெளிவா கேட்கணும். எல்லாம் கவனிங்க. யாராவது திடீர்னு என்ன பண்ணுவாங்க? பிரதர், இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? இந்த குருத்தோல நாயரை பத்தி எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? குருத்தோல நாயரை பத்தி எனக்கு ஒரு சாட்சி சொல்லுங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்க சொல்லணும். ஓசனாவுக்கு அர்த்தத்தை என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆர்ப்பரிப்புக்கு அர்த்தத்தை சொல்லணும். அப்படி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆம். கர்த்தர் நல்லவர். அதனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். இதுதான் கழுதை. அப்ப கழுதை குட்டினா என்னது தெரியுமா? எப்படியோ கட்டி இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் நினைச்சதா அவிழ்த்துட்டு வர சுவிசேஷம் எல்லார் மேலும் சுவிசேஷம் சொல்லணும். கண்டிப்பா சொந்தம், பந்தம், உறவு யாரெல்லாம் வராங்க, இயேசுவின் அன்பை பற்றி நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் ஒரு காரியம் கற்பித்தபடியே இரண்டாவது கர்த்தாவே என்னை ரட்சி. மூன்றாவது ஆர்ப்பரித்தார்கள். எப்படி ஆர்ப்பரித்தாங்க? மிகுந்த சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். நீங்களும் நானும் தேவனை எப்போதுமே என்ன செய்ய வேண்டும்? அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? எப்படிதான் சொல்லணும்? எப்படிதான் சொல்லணும்? ஸ்தோத்திரம் பண்ணது எப்படி சொல்லணும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய் திறந்து. இதான் என்னது? நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ண வந்தீங்கன்னா வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம், நீதிபதிக்காரன் எப்படி பெரிய அவங்க வந்து வீட்டுல உங்க அப்பா வந்துட்டாங்கம்மா என்ன செஞ்சுட்டான் பாருங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சுகத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர் என்னை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. நீங்க யாருக்காவது பாருங்க, இப்ப எனக்கு கூட நீங்க போன்ல வந்து என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்த்தா அப்படி சொல்லலாம். ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துறீங்க. என்ன நீங்க என்ன பண்றீங்க? கூப்பிடுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்த்த ஐயா அல்லது பிரதர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்த அருமையான வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இன்னும் தியானிப்போம். பெரிய காரியம். ஜெபத்தை நாம் பிதாவாகி தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓசன்னா ஜெயமே தெரிஞ்சவங்க பண்ணலாமா? ஓசன்னா என்றும் ஓசன்னா இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா ஓசன்னா இயேசு ராஜா இயேசு ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா துதி மகிமை சொல்லுமா? அல்லேலூயா
ஓசன்னா ஏ, ஓசன்னா. கர்த்தர் நல்லவர். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் எங்களுக்கு இந்த மார்க்கு 11ஆம் அதிகாரத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, அவர் கற்பித்தபடியே போய் சொன்னாங்க.